வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற
சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம். அல்லேலூயா. சஞ்சலத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சஞ்சலம் இருக்கா? உங்க சஞ்சலம் எல்லாம் மாறும். வருத்தத்தோடு இருக்கிறவங்க, வருத்தம், எந்த வருத்தமுமே இல்லைன்னா உண்மையிலே நீங்க பாக்கியவான்கள். நல்ல வருத்தம், சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரம் மனிதர்களுக்கு இருக்குதுன்னா, சஞ்சலம் இருக்கும், வருத்தம் இருக்கும், சோதனை இருக்கும். ஆனா நீங்க எந்த சஞ்சலமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, சோதனை இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த காலை ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க சஞ்சலம், வருத்தம், சோதனை எல்லாம் மாறும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய சஞ்சலம், வருத்தம் எல்லாம் மாறப்போகுது. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். அதனால நீங்க இந்த கவியை மாத்திரம் விசுவாசமா நீங்க பாடணும். சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது, தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். பாடுங்க பாப்போம். சஞ்சலம், வருத்தம், சோதனை நாமம் அது. சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது, தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது, தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம், பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம், பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம அடுத்த பாட்டு பாடுவதற்கு முன்பதாக ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 20ஆம் சங்கீதம், 20ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 20ஆம் சங்கீதத்தினுடைய அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 21ஆம் சங்கீதம், 21ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை ஒருத்தர் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இப்போ நீங்க மூடி வச்சுட்டு கவனிங்க. எத்தனை பேர் மன விருப்பத்தோடு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? சில மனதில் எனக்கு இந்த விருப்பம் இருக்கு, இது நடந்தா நல்லா இருக்கும், இது நிறைவேறினா நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனை பேருக்கு மன விருப்பங்கள் இருக்கு? ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, மன விருப்பம் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறப்போம். மன விருப்பம். அதனால ஒரு மன மகிழ்ச்சியோடு இன்னொரு பாடலை பாட போறோம். வேதத்தில் இன்னொரு வசனம் உண்டு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் இவன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் என்ன பண்ணுவாரு? வசனம் பாதி வருது, ஆருள் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியோடு எந்த கவலை, பாடு, கண்ணீர் இருந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இப்போ நீங்கள் என்னோடு சேர்ந்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கிறார்? நிச்சயமா இருக்கிறாரா? கர்த்தர் நிச்சயமா இருந்தார்னா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. நல்ல நல்ல கைகளை தட்டி நீங்க என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் அப்படிங்கும்போது உங்க நெஞ்சு மேல உங்க கையை வச்சு ஒரு சின்ன ஆக்ஷன், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்னு சொல்லும்போது மட்டும் நீங்க கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கை தட்டி நீங்க பாடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க கூட வரப்போகிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகுந்த நன்மைகளை செய்ய போகிறார். அதனால இதுல நல்ல வசனங்கள் இருக்கு. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கிறார், ஆத்துமா தேற்றுகிறார். அதனால நல்லா கைகளை தட்டி நீங்க உற்சாகமா நீங்க பாட போறீங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. இந்த பாட்டை நீங்க பாடி என்னோட சேர்ந்து நீங்க பாடுங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். பாடுவோம். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுவோம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். சொல்லுங்க. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். சொல்லுவோம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். ஆமென் ஆமென். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. சொல்லுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஆமென். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. சொல்லுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே
இளைப்பாறச் செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினமும் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினமும் நடத்துகிறார். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என்னோடு. ஆமென். குறையிலையே ஆமென். குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. சொல்லுங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நம்ம அடுத்த வரியை படிக்கிறதுக்கு முன்பதாக அடுத்த கவியில என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தகப்பன் என்னோடு இருப்பதினால் தடுமாற்றம் எனக்கு இல்லையே. இப்போ உங்களை பார்த்து கேள்வி, எத்தனை பேருக்கு தகப்பன் இருக்கிறாங்க? தகப்பன் நல்ல கை தூக்குங்க. சரி, ஓகே. தகப்பன் இல்லாதவர்கள்? ஓகே, உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி சொல்கிறேன். கர்த்தர் தான் உங்களுக்கு தகப்பன். கர்த்தர் தான் உங்களுக்கு தகப்பன். உலக தகப்பன் இருந்து செய்கிறத காட்டிலும் உங்களுடைய பரம தகப்பனை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது மேலான நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் உலக தகப்பன் இருந்தால் ஏதோ உங்களை வளர்த்துருப்பார், கொஞ்சம் படிக்க வச்சுருப்பார், சில வழி காட்டி இருப்பார். ஆனால் உங்களை உருவாக்கின தேவன் எப்போ உங்களை உருவாக்கி இருக்கிறார்? தாயின் கருவில உருவாக்கி நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தகப்பன் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. இப்போ வேதத்தில் சில இடங்களில் தகப்பன்னு போட்டிருக்கோம், சில இடத்துல தாயின்னு போட்டிருக்கோம். தாயினுடைய அன்பை விட மேலானவர், தகப்பனுடைய பரிவுக்கு மேலாக பரிவு காட்டுகிறவர். நான் உங்களை பார்த்து நல்ல செய்தி சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள் இருக்கலாம், ஒரு இருளின் பாதையில் நீங்கள் நடந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, இந்த வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே. ஒரு இருளின் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு பார்த்துருக்கீங்களா? பள்ளத்தாக்கு மலைகள் அப்படியே அந்த இருக்கிற இடம் நிறைய மலைகள் இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்தாக்கு பாருங்க செழிப்பாக இருக்கும். இப்போ இந்த பள்ளத்தாக்குகளில் தான் நிறைய நன்மைகள் வச்சிருக்கிற நல்ல மூலிகைகள், கனி வர்க்கங்கள், நல்ல மரம், வனம் அப்படி சொல்லி பள்ளத்தாக்கு. அது மலைகளில் இருக்கக்கூடிய செழிப்பான பள்ளத்தாக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு. அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கும். நான் மரண இருளிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. நீங்க ஆண்டவர் சொன்னார், இந்த ஆராதனைக்கு உண்மையிலே வந்திருக்கிற எல்லாருடைய கரத்தை இன்னைக்கு நான் பிடிக்க போகிறேன். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க கர்த்தரை தான் காலையில எழும்பி ஜெபம் பண்ணும்போது சொன்னார், இன்னைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய கரத்தோடு என்னுடைய கரம் இணைய போகுது. அப்போ இருள் சூழ் பள்ளத்தாக்கு நடக்கிறீங்களா? ஒரு வெளிச்சத்தின் பள்ளத்தாக்குக்குள்ள வந்துருவீங்க. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றா, நீங்க உருவ நடந்து நீரூற்றா கர்த்தர் மாற்றுவார். இப்படி நிறைய பள்ளத்தாக்கு, ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு சொல்லி வேதத்துல பல பள்ளத்தாக்கு இருக்குது. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமா இருக்கிறேன். அதனால இந்த கவியை நீங்க விசுவாசமா பாடுங்க. இன்னையிலிருந்து இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், ஒருவேளை நடந்து கொண்டு இருக்கிறீங்க, நடக்கிற சூழ்நிலை வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடுவோம். இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தகப்பன் என்னோடு இருப்பதினால் தடுமாற்றம் எனக்கில்லையே. தகப்பன் என்னோடு இருப்பதினால் தடுமாற்றம் எனக்கில்லையே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே
கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஆமென். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 15 நிமிடம் சரியா கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த 15 நிமிடம் ஆராதனையில என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய ஒரு தயவை வைப்பார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இன்று நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தது ஒரு தற்செயலாய் அல்ல. கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி, அவருடைய அநாதி அன்பின்படி சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்று, சில தடைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில உடைக்கப்பட்டு நீங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நாட்களில கர்த்தர் உங்களை கொண்டு போய் உங்களை வாழ்க்கையில பலத்த அற்புதங்கள், பலத்த நன்மைகளை செய்யும்படியாக என் கர்த்தர் இந்த நாளிலே பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு தேவ கரம், ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை நான் நிரப்புகிறத நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு தேவ வல்லமையினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஒரு தேவ அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க துதி பலிகளில கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளில கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்க வாழ்க்கையில பலத்த நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவதற்கு, பலத்த அற்புதங்களை கர்த்தர் கொண்டு வருவதற்கு இன்னும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கொஞ்சத்துல உண்மையாய் இருக்கிற உங்களை கர்த்தர் அநேகத்துல அதிகாரியாய் வைக்க போகிறார். உங்களுடைய கொஞ்சம் உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். கொஞ்சம் பலத்துல கர்த்தரை ஆராதிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். கொஞ்சத்துல வரக்கூடிய வருமானத்துல நீங்க உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பலத்த கரம் இந்த நாளில இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள ஆராதனைக்காய் எழுந்து நிற்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி கொண்டு இருக்கிறது. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தேவ கரம், ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ இரக்கம், ஒரு தேவ தயவு உங்கள் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. இந்த விடுதலை, இந்த சுதந்திர தினத்தின் நல்நாளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஒரு சுதந்திர இந்தியாவில் கர்த்தர் சுதந்திரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்க. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுவோம். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. சொல்லுங்க. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. ஓஹோ. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, ஆமென். பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான்
மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. சொல்லுவோம், மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி அறியாமல் வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. ஒரு நிமிடம் நம்ம மீண்டும் நீங்க எல்லாம் கண்களை மூடி இந்த ஒரு வரி, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்தில், இன்னைக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை கொடுக்கிறபடினால உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள் எல்லாம் விலகி போகட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எல்லாம் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் கரங்களை தட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்க வீட்டுக்குள்ள சூழ்ந்திருக்கிற இருள், உங்க வீட்டுக்குள்ள சூழ்ந்திருக்கிற இருள், உங்களை துரத்தி கொண்டிருக்கிற பாவ இருள், சாப இருள், கஷ்டம் எனக்கூடிய இருள், சில வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா இருளை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். சில வீடுகளில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி போய் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். சில இருளின் கரம் எல்லாம் விலகி போய் என் கர்த்தருடைய கரம் இறங்குகிறத நான் பார்க்கிறேன். உங்க சிரசின் மீது கர்த்தருடைய கரம் இறங்குகிறத பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையிலே அந்த ஆணி பாய்ந்த அந்த வல்லமையுள்ள கரம், அந்த நீதியுள்ள வலது கரம், அந்த உண்மையுள்ள வலது கரம், ஆயுசு நாட்களை பெருக பண்ணக்கூடிய அந்த வலது கரம், தீர்க்காயுசையும் செல்வத்தையும் வைத்திருக்கிற அந்த வலது கரம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, ஆமென். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. ஓ இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, ஆமென். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை ஆமென். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன்
நேசிப்பேனே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. சொல்லுங்க, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தில் என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சொல்லுங்க, வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். சொல்லுங்க, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஓ, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். அப்படியே பொறுமையா அமைதிய கண்களை மூடி நீங்க முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை தான் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். செம்மையானவர்களுக்கோ இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கரங்களை தட்டுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. வெளிச்சம் ஒரு உண்டாக போகிறது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கர்த்தர் சொன்ன உடனே
ஒரு வெளிச்சம் வந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது என் கர்த்தர் நீதியின் சூரியனாய் உதிக்க போகிறார். நீதியின் சூரியனாய் உதிக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த எகிப்து தேசத்துல, கோசேன் நாட்டில், அவருடைய வாசஸ்தலங்களில ஒரு வெளிச்சம் இருந்தது போல கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, விடியற் கால வெளுப்பை போல சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். நான் மீண்டும் இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு என்ன வெளிச்சம் வரப்போகிறது. உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சுக வாழ்வு என்ன வெளிச்சம் வரப்போகிறது. ஒரு சில சுகத்தின் அபிஷேகத்தை உங்களுக்கு, உங்க குடும்பத்தின் மக்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க நேசிக்கிறவர்களுக்கு ஒரு சுகத்தை நீங்க இங்க ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒரு பெலத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒரு சுகத்தின் அபிஷேகம் இங்கிருந்து அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா விதமான ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு பிரத்யட்சமா கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்க குடும்பத்தில் இருந்த மரண இருளை கர்த்தர் அப்படியே தன்னுடைய கரத்தில் அந்த இருளெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. சில வீட்டுக்குள்ள இருந்து மரண ஆவிகள் ஓடுகிறத நான் பார்க்கிறேன். சில மரணத்தின் கிரியைகள் விலகி போகிறத பார்க்கிறேன். ஒரு சில பலவீனம் வரும் பொழுது என் வாழ்க்கையில மரணம் வந்துருமோ, என் குடும்பத்துக்குள்ள ஒரு மரணம் வந்துருமோன்னு சொல்லி சிலர் பயந்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தெளிவா சொல்றார், சில மரண இருளின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் விலகி ஓடுவதாக. கர்த்தர் நல்லவர். Thank you Lord. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்திலும் கூட கர்த்தர் இந்த 3வது இந்த பரிசுத்த ஓய்வு இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நிற்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் 2 வாரத்துக்கு முன்பதாகவே இதை நான் என்ன செஞ்சேன், ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்தி கொடு. எனக்கு தான் ரொம்பலாம் எனக்கு செய்தி கொடுக்க தெரியாது. ஒரு சங்கீதம் தியானிப்பேன், ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்வேன், அவ்வளவுதான். ஆனால் ரொம்ப செய்தி கொடுக்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னே நான் கொஞ்சம் பயந்துருவேன். அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ட்ரிப்பு ரொம்ப டயர்டு தான். ஆனால் கர்த்தர் கிருபையில் கர்த்தர் பலப்படுத்துவாராக. உங்களுக்கு நல்ல சத்தியத்தை, நல்ல கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை கர்த்தர் பரத்திலிருந்து கொண்டு வருவார். இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தூரத்தில் துக்கம், பக்கத்தில் அற்புதம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அது ஈஸியாக இருக்குமா எல்லாத்துக்கும்? நீங்கள் நிரப்புங்க பார்க்கலாம். தூரமாக இருந்தால் துக்கம், பக்கமாக இருந்தால் ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அநேக நேரங்களில் என்ன செய்தோம், கர்த்தரை விட்டு தூரமாக போயிடும். அப்போ நமக்கு தான் அது நஷ்டம், கஷ்டம். ஆனால் நம்ம நினைக்காத அதை வீராப்பா நினைக்கும். நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிஷன் பண்ணும்போது பிள்ளைகள் என்ன செய்யும், தூரமாக போயிடும். அவங்க இஷ்டப்படி விட்டால் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இஷ்டப்படி விட்ட பிள்ளைக்கு, தகப்பனுக்கு தாய்க்கு என்ன கொண்டு வரும், லட்சியம் உண்டு பண்ணும், துக்கத்தை கொடுக்கும். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் அருமையான ஒரு தூரமாக இருந்தால் என்ன நடக்கும், கர்த்தருடைய பக்கமாக வந்தால் கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை வாசிப்போம். சங்கீதம் 29:11 வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் நம்மளுடைய எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு புது பலனை கொடுப்பார். புது சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். இவ்வளவு நாள் எத்தனையோ விதவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், ஒரு பலன் உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக, இவ்வளவு நாளும் பார்த்திராத ஒரு வித்தியாசத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, கொடுக்க போகிறார். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 வசனம்.
ஆதியாகமம் 21:16 ஆமேன். ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்குறோம், ஆகார் சொல்கிறாங்க, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே தூரத்தில் என்ன செய்தாங்க, உட்காந்து அவங்க அழுது கொண்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த காலங்களில் பிள்ளைகளுக்காக அவ்வளோ வேதனையோட கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க. அந்த நாட்களில் காட்டிலும் அந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, பிள்ளைகளை அடித்து கண்டிஷனாக வளர்த்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, அழுது ரெண்டே கண்ணு, அப்படி வச்சு நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதனால் பிள்ளைகளை கண்டிக்க முடிய சூழ்நிலை இல்லை. சிறு வயதிலே செல்ஃபோன் இருந்தால் தான் பிள்ளைகள் சாப்பிடுது. எந்த இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போனோம், 1.5 வயசு 1 வயசு தான், அது கூட செல்ஃபோன் கொடுத்தா தான் என்ன செய்யுது, சாப்பிடுது. கடைசியில் அந்த பக்கமாக நம்ம திரும்ப வேண்டிய சூழ்நிலைகள் மாறி போகுது. அப்போ இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம், அவன் பிள்ளைக்காக ஆகார அழுதார். ஆனால் இந்த உலக வாழ்க்கை இந்த நாட்கள் அப்படி தான், வாலிப பிள்ளைகளுக்காக அழுதா. அவள் சின்ன பிள்ளைக்கே என்ன செய்யலை, ஆகாரம் இல்லைன்னு அழுதா. ஆனால் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளை படிக்க வச்சு எவ்வளவோ தூரம் அவங்கள முன்னேற பாதையில் நாங்கள் வழி நடத்துதோம். ஆனால் அவங்க வாலிப நாட்கள் வரும்பொழுது பெற்றோர்களை கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை, சத்துருடைய கிரிகைகளை அகப்படுதாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுதாரு, உன் பிள்ளையை நீ 18வது வசனம், நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லக்கூட ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளையை எடுத்துகிட்டு எங்கே போ, நீரூற்று, அன்றைக்கு உன் பக்கத்தில் என்னது இருக்குது, நீரூற்று இருக்குது. இவ்வளவு நாள் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு சமாதானத்தின் நீரூற்று, சந்தோஷத்தின் நீரூற்றை உங்கள் பக்கத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்களை குடும்பமாக அவங்க பிள்ளைகளை என்ன செய்யணும், கரம் பிடித்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிறுத்திடணும். உலகப்புறமான காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்தோம், கரெக்டாக போகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு பிள்ளைகளை என்ன செய்தோம், கண்டிஷன் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம பிள்ளையை என்ன செய்யணுமாமா, அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார், வற்றாத ஒரு நீரூற்றை கொடுப்பார். முதலாவதாக நம்ம பார்க்குறோம், நம்ம தூரத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு பக்கத்தில் அவருடைய ஆராதனையில் அவருடைய ஆலயத்தில் கொண்டு நிறுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதுவிதமான அற்புதங்களை உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு உண்டு, டெய்லர் கடையில் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் தைக்க கொடுத்தா அன்றைக்கி தான் எல்லோரும் மொத்தமாக கொண்டு 4 நாளைக்கு முன்னோட்டு தான் என்ன செய்வாங்க, 1 வருஷத்துக்கு தைக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் அவர் கிடைக்கும் எங்கள் வீட்டு பக்கம். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அங்கேயே தான் உட்காந்துருக்கும். தச்சிட்டிங்களா நைட்டு இருக்கும். கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன செய்யும் தெரியுமா, 3 மணிக்கு ஆராதனைனா 12 மணி வரைக்கும் அங்கே உட்காந்து 1 மணி வரை உட்காந்து அதை ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடும். வாங்கிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு 3:30க்கு ஆராதனைக்கு என்ன செஞ்சிடும், ஆலயத்தில் எங்கள் முன்னாடி உட்காந்துருக்கும். உட்கார்ந்த பிறகு அங்கே ஆராதனை நடக்கும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, அப்படியே படுத்து தூங்கிடும். அதில் 4 பேர் என்ன செய்வோம், நாங்கள் சிரிப்போம். இதுக்கு தான் புது ட்ரெஸ் போட்டு 1 மணி வரைக்கும் அங்கே என்ன செஞ்சா, டெய்லர் கடையில் உட்காந்துருந்தா. இப்போ பாரு, சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ். அந்த சூழ்நிலையில் கூட நம்ம ட்ரெஸ்ஸு போட்டாலும் பரவாயில்ல, புது ட்ரெஸ்ஸை வாங்கி ஆலயத்தில் போய் என்ன செஞ்சிடணும், வாரம் போகிற ஞாயிற்றுக்கிழமை தான் பரவாயில்ல, தூங்கலாம். ஆனால் குடும்பமாக வந்து நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல போய் நிற்போம். எங்கள் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது தூங்குவாங்க, தூக்க முடியாது. இவங்க பாட்டிக்கு வயசாகிட்டா, எங்கள் அத்தைக்கு அவ்வளோவா தூக்க முடியாது பிள்ளைகளை. ஆனால் பாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அந்த 60 வயசுலேயும் என்ன செய்வாங்க, 70 வயசுலேயும் அந்த சேமை தூக்கி தோளில் போட்டு, அம்மா நான் அவனை தூக்கி நான் நடந்துருந்தேன்னா, கொஞ்சம் முடிச்சிட்டானா நான் நடத்தி கூட்டு போகிறேன்னா, நீ டென்ஷன் தூக்கி தோளில் போட்டுதேன்னு சொல்லி எங்கள் அத்தை பாயெல்லாம் கொண்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, சர்ச்சுக்களை வந்து தூங்க தான் செய்வாங்க. ஆனாலும் அந்த நெருக்கத்துலேயும் இப்படி தான் இருக்கணும். சர்ச்சில் கூட்டம் அன்னைக்கு தான் வராத ஆட்கள்லாம் கிறிஸ்மஸ்க்கு வரும். அப்படி தான் கர்த்தரை தேடுறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார், ஆசைப்படுதார். என் பிள்ளைகள் இப்படி என்ன செய்யணும், ஆராதிக்கணும். நீங்களும் இப்படி ஆராதித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு முதலாவதாக வற்றாத ஒரு நீரூற்றின் ஆசீர்வாதத்தை ஆகாருக்கு கொடுத்தது போல் உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளை கர்த்தர் பெரிய ஜாதியாக்க போகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. எப்பா, எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் சூழ்நிலைகள் மாறா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்வார், உங்கள் சந்ததிகளை உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, பெரிய ஜாதியாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். என்ன செய்ய போகிறாரு, வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அதற்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத வசனம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
யாத்திராகமம் ஆமேன். ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நம்ம என்ன செய்தோம்? பக்கத்து வீட்டில் போய் சொல்லிகிட்டு இருப்போம், எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஆகிட்டுப்பா, இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு அப்படிம்போம். ஆனால் இதில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இது எதுக்கு இப்படி நடந்தது அப்படின்னா, மோசேனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால நடந்துச்சு. இந்த நாட்களில் தூரமாக இருக்கும்போது ஒன்றும் நடக்காது, பார்வோன் கூடியே இருக்கும்போது என்ன செய்யலை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மோசேனுடைய வார்த்தையை, ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு வரும்போது தான் என்ன இருந்தது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த செங்கடலில் உள்ளே வாராங்க, வரும்போதே நினச்சிட்டாங்க, தூரத்தில் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்காங்க, சத்துரு துரத்தி வாரானா என்னன்ட்டு. அப்போ வரும்போது தூரத்தில் வராங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுது, பக்கத்தில் சமீபமாக வராங்க. யாத்திராமம் 14:14 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ அவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாக என்ன செஞ்சார்? பாதுகாத்து அவங்க பக்கத்தில் வந்தாங்க. ஆனாலும் எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து அந்த சத்ருவை என்ன செஞ்சார்? அழித்து போட்டார். இந்த நாட்களில் அநேகர் சொல்லுவாங்க, அப்போ பார்வோன்னு சொல்லுதான், நீங்கள் பக்கத்திலே ஆராதிங்க, தூரமாக போகாதீங்க. நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்லேயும் நீங்கள் ஆராதிச்சா போதும். வீட்டிலே அநேக என்னது, டிவியில் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்தி நம்ம கேட்கும், எல்லாம் பண்ணுறோம். ஆலயத்துக்கு போகணுன்ட்டு கட்டாயம் இல்லை. பிதாவை எங்கும் தொழுதுகளும் காலம் வந்து விட்டது, அந்த வார்த்தையை எடுத்துருவாங்க. ஆனால் கர்த்தர் நியமங்கள்லையும் கற்பனைகள்லையும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய ஆலயத்துக்கு வாங்கன்ட்டு. இன்றைக்கி நான் வரும்போது பின்னாடி நான் உட்காந்துருந்தேன், ஜோசிஸ்டரோட அவங்க மாமா வந்திருக்காங்க. என்ன செய்தாங்க, அந்த குட்டி பிள்ளை வீட்டிலே தான் இருந்திருக்கு, ஆனால் ஆலயத்துக்குள்ளே ட்ரெஸ் பண்ணி வரும்போது அதை எட்டி எட்டி பார்த்து அவங்க என்ன செய்தாங்க? ரசித்து சிரிக்காங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இந்த நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கும்போது எத்தனையோ பிள்ளைகள் கொடுப்போம், எடுப்போம், எல்லாம் செய்வோம். அதை காட்டிலும் நம்ம பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்பொழுது என் பிள்ளைகள் எப்படி ட்ரெஸ் பண்ணி என்னை ஆலயத்தை தேடி உள்ளே வந்து என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிது, அதை கர்த்தர் பார்க்க. ஒருத்தங்க வந்து மிஸ்ஸு தான். அப்போ நாங்கள் கேட்போம், அவங்க ரொம்ப கண்டிஷனான மிஸ் அப்படின்பா எங்கள் அக்கா சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த எங்கள் அக்காவுடைய படிக்க ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க பொண்ணு அதே ஸ்கூலில் தான் படிக்க. ஆனால் பார்த்தா அவங்க பிள்ளைய கண்டிப்பாங்களா? ஸ்கூலுக்குன்னு வந்தவுடனே டீச்சர் யார் தான்? டீச்சராக தான் இருப்பாங்க, தாயாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் செல்லம் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு வந்தோடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? மிஸ் டீச்சர்னு அவன் பொண்ணு என்ன செய்வா? கூப்பிடுவா அப்படின்ட்டு. அதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிதோமாங்க தான் கர்த்தர் என்ன செய்தார்? பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு ஆசீர்வாதம். பிரச்சனைகள் பின்னாடி ஓடி தான் வரும், ஆனால் உங்களை தொடாது. பார்வோனோட இருக்கும்பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை, உலகத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் அடிமையாக தான் என்ன செய்ய முடியும்? நம்ம இருக்க முடியும். ஆனால் கானானுக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடி வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு ஊரில் ஒரு வசதியான ஒரு குடும்பம், ஆனால் மாப்பிள்ளை வீடு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பம்தான். ஆனால் அவங்க வீடு என்ன வீடு? சாதாரண ஒரு வீடு. அப்போ இந்த மணமகளுங்க திருமணமாகி அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போ இவங்க வீட்டில் வேலை செய்த ஒரு மகன் என்ன செய்தான்? அந்த கிராமத்துக்கு நம்ம அக்கால பணக்கார வீட்டில் அவங்க வீடு, இவங்க வீடே இவ்வளோ அழகாக மட்டுப்பா போட்டு சூப்பராக ஆர்சி போட்டு கட்டியிருக்காங்க. அப்போ அவங்க வீடு என்ன செய்யும்? அதை விட அழகான பெரிய வீட்டுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டை பார்க்கணுன்னு போகும்போது அங்கே போய் பார்த்தா என்னது? பெரிய வீடு தான், ஆனால் மேலே இருந்தது என்னது தான்? ஓலையை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க? கட்டி வச்சுருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்ப துக்கமாயிட்டான். அக்கா எப்படிங்க செல்லமாக வளர்ந்தாங்க, ஆனால் இவங்க போயிருக்க வீடு வந்து என்னது தான்? பெரிய இடங்கள் இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் மேலே என்ன இல்லை? மட்டுமப்பட்ட தட்டடிப்பட்ட ஒரு வீடாக இல்லையே, இது ஏன் இப்படி கூரை வீடாக இருக்குதே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பாட்ட போய் கேட்டிருக்காங்க, என்னையா நீங்கள் இப்படி கொண்டு கட்டி கொடுத்துட்டீங்க அக்காவை அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களாமா, இல்லை நான் அங்கே போய் பார்த்தேன், எத்தனையோ வீடுகள் பார்த்தேன், எத்தனையோ வந்துச்சு, ஆனால் அந்த கிராமத்தில் போய் நான் பார்க்கும்பொழுது பக்கத்தில் என்னது இருக்குது? ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை பார்த்து தான் என் பிள்ளைய என்ன செஞ்சேன்? அந்த இடத்துல கட்டி கொடுத்தேன். ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஆலயம், அவள் எப்போ நினச்சாலும் என்ன செய்யலாம்? ஆலயத்துக்கு போய்க்கலாம், டெய்லி போகலாம் ஆலயத்துக்கு, அதுக்காக நான் கட்டி கொடுத்தேன். அப்போ அவங்க இந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க தான், ஆனாலும் அவ்வளோ வைராக்கியத்தோடு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தாங்க. இந்த நாட்களில் அப்படி இல்லை. பணம் வருதா, பொருள் இருக்கா, வசதி இருக்கா, எந்த தூரனாலும் என்ன செய்தோம்? கட்டி கொடுக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை இப்போ.
கர்த்தருடைய பிள்ளைலாம் அங்கே தான் விசாரிக்க சோழியே இல்லை. இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் உடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக கர்த்தர் தருவார். அதில் பார்க்கிறோம் யாத்திராவும் 15:1 கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இந்த நாட்கள் அப்படி தான் அவங்க வாழ்க்கைக்கு விரோதமாக அநேக காரியங்கள் போராடி கொண்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுதாரு, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரிகைகளையும் கர்த்தர் இந்த நாளில் அழிக்கப் போகிறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் என்ன செய்தார்? வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? அபரீதமாக மாற்றப் போகிறார். நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவருடைய பக்கமாய் வரும்பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நம்மளை என்ன செய்வாராம்? வெற்றி சிறக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? வெற்றி சிறக்க பண்ணுவார். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன செய்தார்? பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, எங்கே நின்னாங்க? தூரத்தில் நின்றாங்க. ஏன் தூரத்தில் நின்னாங்க? ஆமேன். அவங்க குஷ்டரோகிகள் என்ன செய்யக்கூடாது? கிராமத்துக்குள்ளே வரக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எப்படி கொரோனா டயத்தில் எல்லோரும் என்னது, யார் வீட்டுக்குள்ளே போக அனுமதி இல்லை. எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கும் பஸ்ஸு பிரயாணப்பட்டு போகக்கூடாது. ஃப்ளைட்டு எந்த ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு வரக்கூடாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு காரியம். அதே போல் குஷ்டரோகம் அந்த நாட்களில் பரவி கொண்டிருந்த நாட்களில் குஷ்டரோகிகளை என்ன செய்வாங்க? ஆலயத்தின் புறம்பே தான் அவங்க நிற்கணும். ஆனால் கர்த்தர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். கர்த்தர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதவிதமாக அற்புதம் செய்வார். ஒன்று செஞ்ச மாதிரி மற்ற காரியத்தை செய்ய மாட்டார். இப்போ கொரோனா டயத்தில் தொடாமையே என்ன செஞ்சாங்க? வீட்டுக்குள்ளே இருந்தே ஃபோன் பண்ணி மாத்திரை கேட்டு சாப்பிட்டு சரியாயிட்டு. அதே போல் நம்ம விசுவாசித்து அவங்க என்ன செய்தாங்க? ஆசாரியர்கிட்ட போகிற வழியிலே அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்க. அப்போ ஆசாரியை கொண்டு போகும்பொழுதே கர்த்தர் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. ஆனால் அதில் என்ன செஞ்சாங்க? சுத்தமானவர்கள் 10 பேர். யார் நன்றி சொன்னா? ஒருத்தர் மாத்திரம். என்ன சொல்லிட்டாரு? ஒருவன் மாத்திரம் உரத்த சத்தத்தோட. ரெண்டாவது பார்க்குறோம், தேவனை மகிமைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்து அருகே முகங்குப்புற விழுந்து. இந்த நாட்களை பார்க்குறோம், நம்ம தூரத்தில் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பக்கமாக வருவதற்கு அவருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து, அவன் தூரமாக இருந்தவன் என்ன செய்தான்? அவருடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து. ஃபஸ்ட் அவன் தூரமாக இருந்தான். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனால திருப்பி அவன் என்ன செய்தான்? அவருடைய பாதத்தையே தொடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் பக்கமாய் அவருடைய பாதத்தை தொடும்படியான ஒரு மகிமையை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு தருவார். நம்ம தூரமாக இருந்தவன் என்ன செஞ்சிட்டான்? பக்கத்திலே வந்துட்டான். இந்த நாட்களில் அநேகர் தூரமாக இருந்துகிட்ருக்காங்க. ஏதோ பாவத்தில் சாபத்தில் விழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாதபடி இருக்காங்க. ஆனால் சிலர் என்ன செய்தாங்க? அதில் 10 பேரில் ஒருத்தன் மாத்திரம் நன்றி சொல்ல வந்திருக்கான். அந்த நன்றி சொல்ல வந்தவனை பார்த்து கர்த்தர் கேட்காரு, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போ கர்த்தர் இன்றைக்கி அதான் எதிர்பார்க்காரு. நிறைய பேர் நிறைய நன்மைகளை பெற்றுட்டாங்க. ஆனால் என்ன செய்யலை? மகிமைப்படுத்துவதற்கு வரலை. இதில் நம்ம பார்க்குறோம், சாட்சி சொல்லதுக்கு என்ன செய்வாங்க? சிலவங்க வெக்கப்படுவான். நானும் ஒரு நாட்கள் அப்படி தான் இருந்தோம். நாங்கள் சிஎஸ்சியில் இருந்ததுனால பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனோம். பாஸ்டர் மட்டும் எவ்வளோ நாளும் பேசுவோம். ஆனால் பாஸ்டர் வந்துட்டு அங்கே தலை தெரியுது அப்படின்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன செய்யணும்? ஒரு பிரேஸ்லாட் சொல்லணும். அந்த பிரேஸ்லாட்னு சொல்லதுக்கு ஒரு வெக்கம். ஆனால் ஒரு காலம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்து
பிரேஸ்லாட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்னையை பார்க்கும்போதே அவர் வண்டியில் போவார், ஒரு இந்து தான், அந்த ஏரியா ஃபுல்லாக ஊழியம் செஞ்சதுனால அவருக்கு தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார். அப்படி 2 வண்டியும் ஓட்டிக்கிட்டே தலையை ஆட்டிட்டு சொல்லுவார், ஃபாதரியார் அம்மான்னு சொல்லுவார். எனக்கு சிரிப்பாக இருக்கும். அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் சும்மா சாதாரணமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் அடிமை. இல்லை நீங்கள் ஃபாதரியார் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் 4 பேர்கிட்ட என்ன சொல்கிற கடையில் நிற்பார், நான் எங்கேயாவது பிள்ளைகளை கூப்பிட்டு போய் பார்த்தேன்னு சொல்லி. அப்போது பிரேஸ்லாடில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. பெரிய ஊழியமோ பெரிய ஒரு காரியமோ நம்மகிட்ட செய்யலை, ஆனாலும் கர்த்தர் நல்லவர்னு ரோடுகளில் பார்க்குற ஒவ்வொருத்தட்டையும் சொல்லிக்கொண்டே போகிறது அவர் பார்த்துட்டு, நீங்கள் ஊழியர் தான், நீங்கள் பெரிய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை கர்த்தர் எதிர்பார்க்கார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்கு நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாதுப்பா, அந்த மகிமையை நாங்கள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் நீ செய்த நன்மைகளை சாட்சி சொல்வதற்கு வெக்கப்படவே கூடாது. அவரை மகிமைப்படுத்த சிலவங்க சொல்லுவாங்க, டைம் இல்லை சர்ச்சுக்கு வர, ஆசீர்வாதங்களை கொடுத்த பிறகு சர்ச்சுக்கு வர டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, கர்த்தருக்கு உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்தார், இன்னும் சமீபமாக இருந்து இன்னும் அநேக நன்மைகளை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு இந்து ஃபேமிலி தான், ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதனால் ஒரு ஆலயத்தில் என்ன செய்தாங்க, ஒரு பெரிய குக்கரை இருக்கும், அது ஃபுல்லாக பாயசம் வைக்கணும். நம்ம ஒரு சின்ன ஒரு குக்கரில் கொஞ்சம் பாயசம் வைக்கிறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் அவங்க ஆலயத்தில் ஒரு 2 முறை ஆலயத்தில் என்ன செய்வாங்க, பெரிய கொப்பரையை வச்சு அந்த ஊர் ஃபுல்லாக பாயசம் வச்சு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் கேட்போம் எங்கள் அம்மாட்ட, ஏம்மா அவங்கெல்லாம் அவங்க எதுக்கு நம்ம சர்ச்சில் வைக்காங்க அப்படின்னு நாங்கள் கேட்போம். இல்லை, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததுனால, இந்த ஆலயத்தில் கிடச்சதுனால அவங்க நாங்கள் இருக்க வரைக்கும் நான் என்ன செய்வேன், அதை செய்வேன். இப்பொழுது அவங்க பிள்ளைகளும் தொடர்ந்து அதை என்ன செய்தாங்க, செய்து கொண்டே இருக்காங்க. அப்படி தான் செய்யணும், மறக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் செய்த நன்மையை மறக்காதபடி தொடர்ந்து நம்ம ஆலயத்தை நேசிக்கும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறோன்னே நான் கனம் பண்ணுவேன்ட்டு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வாழ்க்கையில் இருள்கள் வரத்தான் செய்யும். ஏசாயா 62 நம்ம பார்க்குறோம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் விடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ இருளான சூழ்நிலைகள் வரும், உபத்திரங்கள் வரும், பலகீனங்கள் பாடுகள் வரும். ஆனால் அதன் மத்தியிலையும் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்கள் சந்ததியும் தலைமுறையும் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், வார்த்தைக்கு அவருடைய கண்ணீரை நம்ம வடிக்கும் பொழுது, ஆகாருடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நிற்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்வார், வற்றாத ஒரு நீரூற்றை தருவார். அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், வெற்றி சிறக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அவர் நம்ம உரத்த சத்தமாய் கர்த்தரை சத்தமாய் நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது இன்னும் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தர் நிச்சயமாக என் வாழ்க்கையில் செஞ்சதுக்கு நன்றின்னு எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களெல்லாம் ஒப்பு கொடுக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுவார், உங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்கணும். யாரெல்லாம் உங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, கையெத்துக்கலாமா? கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். சகைவு மரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தார். பக்கத்தில் வந்தோன்னே என்ன செஞ்சார், அவன் தூரமாக நம்ம இருக்கோம் தெரியாதுன்னு மறைஞ்சிருந்தான். ஆனால் சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஆமென். ஆமேன், ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு படகை என்ன செஞ்சார், கர்த்தருக்காக கொடுத்தார். அவர் ஒரு மீன் கிடைக்கலன்னு சொல்லி என்ன செய்தார், வலையை அலசி கொண்டு இருக்காரு. ஆனால் கர்த்தர் கேட்ட உடனே கொடுக்காரு. கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த படகை என்ன செய்தார், தள்ளு அப்படிங்கார். அதையே என்ன செய்தார், அவர் செய்தார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அந்த படகை நீ என்ன கொண்டு போ, ஆழத்தில் கொண்டு போ. அந்த போதகம் பண்ண கொடுத்தான். கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த படகை ஆசீர்வதித்தார். நீ ஆழத்தில் போங்கார். ஆழம்னா என்னதுதான், கடலில் தூரமாக போகணும். தூரமாக போனால் தான் அந்த ஆழத்துக்கிட்ட என்ன செய்ய முடியும், வலைகளை வீச முடியும். அப்போ அந்த வலைகளை வீசும் பொழுது ஏராளமான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். திருப்பி அவர் செஞ்சார், அதை விட்டுட்டாரா, கீழ்ப்படிஞ்சானான்னு பார்த்துட்டு கர்த்தர் மீண்டும் என்ன செஞ்சார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக உன்னை
மாற்றுவேன்னு சொல்லி. இந்த நாட்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் காரியத்துக்கு நீங்கள் வேலைக்கு ஓடலாம், 24 மணி நேரம் நீங்கள் பிஸியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக உங்கள் வீட்டை நீங்கள் திறந்து கொடுத்து நீங்கள் பாருங்கள். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நினைச்சுவார். உங்கள் சந்ததியில் பெரிய பெரிய ஊழியர்களை கர்த்தர் நினைச்சுவார், எழுப்பி கொடுப்பார். ஆனால் இப்போ தெரியாது உங்களுக்கு. குடும்பத்தில் எல்லாம் பிள்ளைகள்லாம் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதபடி உலகத்தின் காரியங்கள்லாம் ஆழமாக இருப்பாங்க. சத்தியத்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே ஆழமாக வருது ரொம்ப கஷ்டம். எங்கிட்டே நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் சிஎஸ்ஐயில் இருக்கும்போது பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு நாங்கள் பக்கத்தில் போனோம். அப்போ எங்கள் உறவினர்கள் எல்லாம் சிஎஸ்ஐ. அவங்க பண்ண அட்வைஸ் எல்லாம் என்ன தெரியுமா, மும்பை பட்டணத்துக்கு நாங்கள் ஒரு திருமணத்துக்காக போயிருந்தோம். நீங்கள் இப்போ ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போகிறீங்களாமா, லிமிட்டாக வச்சுக்கோங்க. எப்படி இருங்க, லிமிட்டாக இருங்க. ரொம்ப உள்ள சத்தியத்துக்குள்ளே ஆழமாக போயிடாதீங்க, கரெக்டாக இருந்துக்கோங்க. அவ்வளவுதான். உங்கள் ஏரியாவில் சர்ச் இல்லை, அதனால் பக்கத்தில் போய்க்கோங்க. ஆனால் ரொம்ப போயிடாதீங்க. ரொம்ப போனால் அது என்னதாம்மா, பாவமா. ரொம்ப ஹல்லேலூயா சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அவங்க சத்தியத்தை அறியலை. ஆனால் இன்றைக்கி அதே ஃபேமிலிகள்லாம் சொல்லுதாங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவங்கள கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணால் இந்த காரியம் இப்படி நடந்தது, இதில் ஒரு ஜெயம் கிடச்சிது, அவங்கள கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்லி அவங்களே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் ஆகிட்டு. உங்களையும் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த நாட்களில் வரும் பொழுது அதுக்கு எதுக்கு போகிறீங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணுங்க, நம்மளுடையதை தாய் சபையை விடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. தாய் சபைன்னு பைபிளில் ஒன்றுமே இல்லை. உலகம் எங்கு சென்று என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கன்றது. அப்போ உங்களை பார்க்குறவங்க, வேலை செய்கிற இடங்கள், படிக்கிற இடங்களில், காலேஜில் எல்லாத்துலேயும் நம்ம சத்தியத்தை என்ன செஞ்சிடணும், விதைச்சிடணும். இன்றைக்கி உன் விதை என்ன செய்யுது, ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாள் சென்ற பின்பு அதன் பலனை காண்பார். இன்றைக்கி நீங்கள் அப்படியே இருக்கலாம். கர்த்தரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ குறைகள் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உங்கள் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? இதில் நம்ம பார்க்குறோம், அந்த பேதுரு அந்த படகை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நீங்கள் நிறைய நேரம் நாங்கள் பார்ப்போம், நம்ம சபையை சேர்ந்தவங்க டைம் இல்லாமாங்க வீட்டில் ப்ரேயர் நடத்த. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோங்க, சின்ன வீடாக இருக்குது, எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு டீ காஃபி கொடுத்தாலும் பரவாயில்ல, வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் எங்களை கூப்பிட்டு ப்ரேயர் நடத்துங்க. பக்கத்தில் இருக்க ஒரு 4 குடும்பத்தை நீங்கள் கூப்பிட்டு ஆராதனை செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங். அநேக வெளியில் கூப்பிடுவாங்க, அவங்க ப்ளஸ்ஸிங்கில் பெரிய லெவலில் போவாங்க. ஆனால் நாங்கள் நினைப்போம், நம்ம குடும்பத்தில் நம்ம சர்ச்சில் உள்ள மக்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் கர்த்தர். அப்போ நீங்கள் ஆயத்தமாகி கூப்பிட்டா தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், வர முடியும். நீங்கள் எப்போ நேரம் இருக்கோ அப்போ வாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்ட உடனே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வரப்போகிறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார், அற்புதத்தை செய்வார். வருஷத்தில் ஒரு முறையாவது என்ன செய்யணும், ஜெப கூடுகை நம்ம இல்லத்தில் வைக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். அதில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 44:30. ஆமேன், ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்குறோம், சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரிகளுடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். இதனால் நம்ம அநேக ஊழிய பாதையில் பார்க்குறோம். குறை சொல்வதற்காக அல்ல, ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஃபோன் பண்ணி என்ன செய்வாங்க, இதை ஜோம் பண்ணுங்க. அன்றைக்கி ஒரு அம்மா சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, 10 லட்சம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம், நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 4 மாதம் போராடி அதற்காக அவங்க வீட்லேயும் போய் ஜோம் பண்ணோம், எங்கள் வீட்லேயும் ஜோம் பண்ணோம், ஆலயத்துலேயும் நம்ம உபாச கூட்டத்தில் ஜோம் பண்ணோம். அன்றைக்கி ஒரு இடத்துல நாங்கள் சந்தித்தோம். அப்போ அசால்ட்டாக சொல்லுதாங்க, சிஸ்டர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் என்ன பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஒருத்தர்கிட்ட கொடுத்து 10 லட்சம் கொடுத்து எங்களுக்கு தராமல் இருந்ததை கர்த்தர் அண்ணனுடைய ஜெபத்தையும் உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். ஒரு 5 லட்சம் கொண்டு வந்து தந்துட்டார். இன்னும் ஒரு 5 லட்சம் இன்னும் தரலை. 2 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணி ஒரு 4வது மாதத்தில் கர்த்தர் என்ன செய்தார், கொடுக்க வைத்தார். அதை சொன்னால் போதும், எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் 2 மாதம் ஆகிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. அப்போ நாங்கள் சொன்னோம், அக்கா நீங்கள் சொன்னால் நாங்கள் நன்றி சொல்லி எங்கள் சபையாக நாங்கள் என்ன செய்வோம்,
சாட்சி சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த அற்புதம் நடந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோம். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு 5 லட்சம், ஏன்ட்ட ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 2000 கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மனுஷன் 5 லட்சம் கொடுத்துருக்கான். இன்னும் ஒரு 5 லட்சத்தை அவங்களுக்கு கத்தர் கொடுக்க வைப்பார். அந்த நாட்களில் ஊழியர்களை கூப்பிட்டு வீட்டில் நம்ம ஜெபிக்கும் பொழுது முதற் கனிகளை கத்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் என்ன செய்வார், உங்களுக்கு பெரிய ஒரு முதன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆலயமாகிய தகப்பன் வீட்டை மறக்காதீர்கள். முதலாவது என்ன பார்த்தோம், தூரத்தில் இருக்கும்போது நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது கத்தர் என்ன செஞ்சார், வச்சாத நீரூற்றின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவருடைய சமூகத்தில், மற்றவங்ககிட்ட சொல்லாமல் கத்தர் சமூகத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது கத்தர் என்ன செய்வார், வச்சாத ஒரு நீரூற்றின் ஆசீர்வாதத்தை தருவார். இரண்டாவதாக, கத்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது, கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொழுது அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும், பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஆனால் அதை விடாதபடி கத்தரை ஆராதிக்கும் பொழுது கத்தரை என்ன செய்வார், நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். மூன்றாவதாக, கத்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது அவரை என்ன செய்யணும், நம்ம மகிமைப்படுத்தணும். அதில் அவர் என்ன செய்வார், சந்தோஷப்படுவார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறீங்க, கரங்களை தூக்குவோமா? வருஷத்தில் ஒரு முறை எல்லா வீட்லேயும் 4 பேர் இருக்கீங்கன்னா பிறந்த நாள் 4 தடவை வரும், திருமண காரியம் ஒரு தடவை வரும், ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க உங்கள் வீட்டில், அதில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்துக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். நேற்றைய தினத்தில் எங்கள் ஊழியத்தெல்லாம் முடித்து நாங்கள் கிளம்பும் போது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுதாங்க. அவங்க பெங்களூரில் இருந்தாங்க, அவங்க கன்னடம் பேசுகிறவங்க. எங்கள் பிள்ளைக்கு எங்கள் பேத்திக்கு 6 வயசாகிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்து உங்கள் சபை மக்களுக்கு நாங்கள் ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம், அதை வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்காங்க. நாங்கள் அப்போ தான் என்ன செய்தோம், பைபாஸை தொட போகிறோம், வெளியில் கோயம்புத்தூர் அவுட்டுக்கு வெளியில் போகிறோம். ஃபோன் பண்ணுதாங்க குனியமுத்தூர்லேருந்து. எங்களெல்லாம் மறந்துட்டு நீங்கள் திருநெல்வேலிக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. ரொம்ப நேசிக்கிறவங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரோம். இப்படி வந்துட்டு போயிருந்தீங்களா? நாங்கள் இல்லை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அவுட்டில் போயாச்சு. அதே போல் நாங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே நாங்கள் நுழையுதோம். அதுக்கு முன்பதாகவே ரேவிஸ்டர் சொல்லியாச்சு, எங்கள் வீட்டில் நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம், அதை மாட்டியாச்சு, நீங்கள் ஜோம் பண்ண பிறகு தான் நாங்கள் என்ன செய்யணும், ட்ரையலே பார்க்கணும் அப்படின்னாங்க. கடைசியில் 8 8:30 அங்கே அவங்க வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு அதை நாங்கள் என்ன செஞ்சோம், ப்ரேயர் பண்ணி வீட்டுக்கு வரக்கு மணி 9 ஆயிடுச்சு. அப்படி கத்தர் என்ன செஞ்சார், ஊழிய பாதையில் ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பொருள் எடுத்தாலும், ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் அதை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் தருவோம். நாங்களாம் ஒரு சின்ன காரியத்துக்கு என்ன செய்வோம், உடனே பாஸ்டர் மாட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளை ஊழியக்காரங்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க, என் பிள்ளை இவ்வளோ ஆசீர்வாதமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்கள் வீட்டு கூடுகையை நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறையாவது நிச்சயமாக நடத்த வேண்டும். அதற்கு பின்பதாக 5வது நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆலயமாகிய தகப்பன் வீட்டை மறக்காதீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆலயமாகிய தகப்பன் வீட்டை நீங்கள் மறக்காமல் அவருடைய சமூகத்துக்கு நேராக நீங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம், முதலாவதாக தூரத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போதே கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை கேட்ச் பண்ணி ஓடி நம்மளை அணைக்கி வருவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் தூரமாக வரும்போதே கர்த்தர் என்ன செய்வார், என் பிள்ளை எப்போ வருதுன்னு ஓடி உங்களை என்ன செய்வார், கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அது மாத்திரமல்ல தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்வாராமா, ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு, அவர்களை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, அதுக்கு அடுத்து அவன் கைக்கு மோதிரங்களை போடுங்க, அவன் கால்களுக்கு பாதரட்சையை கொடுங்க, கொளுத்த கன்று குட்டியை அடித்து என்ன செய்யுங்க, நல்ல ஒரு விருந்து பண்ணுவோம், என் மகன் தொலைந்து போனான் மீண்டும் வந்தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்படி தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம உலகத்துக்குள்ளே போகிறோம், அந்த பாவ உலகம், அந்த இருளான அந்த உலகத்துக்குள்ளே போகிறோம். தப்பி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நிற்கிறது பெரிய ஒரு காரியம். இஸ்ரவேலின் தேவனாகிய அவன் செட்டையின் கீழ் அடைக்கலம் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. நீங்கள் சாதாரணமாக யாரும் ஆலயத்துக்குள்ளே வரவே முடியாது. எத்தனையோ படித்தவர்கள், செல்வந்தர்கள், ஞானவான்கள், ரொம்ப அறிவில் தேர்ந்தவர்கள்லாம் என்ன செய்தாங்க, ரோட்டில் இருக்காங்க. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு எங்கேனாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, டேக்ஸ் பிடிச்சி போயிடுவாங்க.
ஆனால் பக்கத்தில் ஆலயத்தில் இருக்க நீங்கள் வந்து பாருங்கங்க, உங்களுக்கு இந்த வியாதி சுகமாயிருந்தா சிலங்க என்ன செய்வாங்க, கீழ்ப்படிஞ்சு வந்து கேன்சர்னு முதற்கொண்டு கர்த்தர் சுகமாக்கியிருக்காரு. ஆனால் அநேகர் பணம் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, வரமாட்டாங்க. ஆனால் இந்த நாட்களில் உங்கள் பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய கொடூர வியாதியில் இருந்தாலும் சரி, கொடூர பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசித்து நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் வார்த்தையை கர்த்தருக்கு அனுப்பிடுத்துவார். என்கிட்ட ஆலயமாகி அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, பெற்றுக்கொண்டிருக்கீங்க. தைரியமாக நீங்கள் யார்கிட்டனாலும் போய் என்ன செய்யலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம். உங்கள் மூலமாக அநேகருடைய இருள் விலகும், வெளிச்சம் கொண்டு வருவார் கர்த்தர். அவங்களெல்லாம் வெளிச்சமாக உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அவர்களை வெளிச்சமாக கர்த்தர், அவங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் மாற்றுவார். அப்போது கைக்கு மோதிரம் அப்படின்னா சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, மோதிரம் போட்டிருக்காங்க அப்படின்னா மோதிரம், கை ஃபுல்லாக மோதிரம் மட்டும் சொல்லுவாங்க. அம்மா கை ஃபுல்லாக மோதிரம், கைக்கெல்லாம் மோதிரம், வரலுக்கு மோதிரம் இல்லை, கைக்கெல்லாம் மோதிரம். உங்களுக்கு அப்படி தான் அனுப்புவார் கர்த்தர். அவருடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தின் மகிமையை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அதிகாரம்ங்கிற மோதிரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கால்களுக்கு பாதரட்சியை போட்டு போட்டு அனுப்புவார். ஏன்டா அந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் எப்படி போயிட்டு வரணும் ஞானமாக அப்படிங்கிறதுக்கு உங்கள் மேலே எந்த விதமான கரைகளும் படாதபடி உங்கள் பாதரட்சிங்கிற கிருபையை உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் நன்றாக திருப்தியாக சாப்பிடும்படியான கொளுத்த கன்றுக்குட்டியை, அவருடைய வார்த்தை, அந்த வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். இங்கே வர வர உலகத்தினுடைய காரியங்களை நம்ம என்னதான் வளகூடின காரியங்கள் எல்லாம் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டாலும் அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பாருங்கள், அங்கே வார்த்தையில் உங்களுக்கு ஒரு புது பலனை, புது சுகத்தை, புது விடுதலையை, புது சமாதானத்தை, புது சந்தோஷத்தை கர்த்தர் நினைச்சுவார், நிச்சயமாக கொடுப்பார். அதற்கு ஒரே ஒரு காரியம், நம்ம எப்படி இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு போயிட்டு தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும், வைராக்கியத்தோடு இருக்கணும். எங்கள் ஊரில் ஒரு எங்கள் ஊர் கிராமம். அப்போ இந்த காத்தியல், தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள் வந்தால் அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க, என் பிள்ளைகள் யார் வீட்லையுமே என்ன செய்யக்கூடாது, எதுவும் வாங்கி சாப்பிட்றக்கூடாதுக்காக நாளே பலகாரங்கள் என்னென்ன செய்யணுமோ அதனுடைய ஐட்டத்தை இவங்க செஞ்சு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு வெறுத்துரும். மறுநாள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஆசை இருக்காது. அப்படி அவங்க என்ன செய்வாங்க, செய்வாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அந்த கிராமங்கிறதுனால அந்த டயர் இருக்கும் தெரியுமா, சைக்கிள் டயர், அதையெல்லாம் கொளுத்திக்கிட்டு என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. எங்கேயாவது இழுத்துக்கிட்டே போவாங்க. கொளுத்தி அந்த தீயோடு அந்த என்ன செய்வாங்க, அந்த டயரை சின்ன பிள்ளைங்கள்லாம் இழுத்துட்டு ஊரை விட்டு தள்ளி தள்ளி போயிடுவாங்க விளையாட்டில். அப்போ அப்படி ஒரு மகன் என்ன செஞ்சிட்டான், விளையாண்டு தூரமாக போயிட்டான். போன பிறகு தேடி தேடி பார்த்து காணல. உங்கள் பையனை இங்கே எங்கேன்னு எல்லா பக்கம் விசாரித்தா உங்கள் பையன் அந்த இடத்துல அங்கே பார்த்தோம் நாங்கள் அப்படின்னு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பையன் வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அடி நொறுக்கி எடுத்துட்டாங்க. போவியா, அவங்க கூட சேர்ந்து இப்படி வெளியில் போவியா, போகக்கூடாது, இப்படி செய்தது தப்புன்னு சொல்லி அடித்த உடனே திருப்பி அவங்க சமையல் பண்ண போயிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பையனை பார்த்தா காணலை. திருப்பி வீடே தேடுதாங்க, ஊரே தேடுதாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே போய் நினச்சிதாங்க. ஒரு 5-6 ரூம் இருக்கிறதுனால ஒரு 7-8 வாசல் இந்த கதவுகள் இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் போய் எல்லோரும் என்ன செய்தாங்க, தேடுதாங்க. அந்த பையனை காணலை. ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. மணி 9:30, 9:45, 10 ஆக போகுது. என்ன பண்ணனே தெரியல. ஆட்களை விட்டு ஊர் ஃபுல்லாக என்ன செஞ்சாச்சு, தேட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அந்த பையன் வீட்டுக்குள்ளே நிற்கானான். எப்படா வீட்டுக்குள்ளே நிற்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, எல்லோரும் வந்து என்னை தேடுனீங்க, ஆனால் நான் என்ன செஞ்சேன், கிச்சன் ரூம்பு கதவை இப்படி திறந்து பார்த்துட்டு எல்லோரும் போனீங்க, அந்த ரூமுக்கு வந்தீங்க. ஆனால் அந்த முக்கு இப்படி திரும்பும்போது அந்த உள்ளுக்குள்ளே தான் என்ன செஞ்சேன்னா 6 வயசு ஒளிஞ்சு நான் நின்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாமா. இங்கே தான் இருந்தியா, வீட்டுக்குள்ளே தான் இருந்தியான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே வியப்பு. கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த மகனை இப்போ பெரிய ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் இந்த நாளில் மாற்றி விட்டார். ஏன்னா அவங்க அம்மா செஞ்ச அந்த வைராக்கியம், அது யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். எங்கள் கடைசி தம்பி, அவனை பால்த்துற அவன் பேர். ஆனால் எங்கள் அம்மா பால்த்துறன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் அவனை கடந்து வந்தோம். அவனை பார்த்து எப்போதும் கொஞ்சிறது என்னது தெரியுமா, சின்னத்தொரை, செல்லத்தொரை, தங்கத்தொரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பால்த்துறன்னு சொல்ல மாட்டாங்க. 11வது பிள்ளை அவன் பிறந்ததுனால அவன் என்ன செய்வாங்க, பால்துறைன்னு சொல்லி அந்த நாட்களில் அவருடைய பேர் வச்சுருக்காங்க. 10 அப்படின்னு வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அன்னைக்கு அடித்த அடி, கர்த்தருக்காக வைராக்கியமாக எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாதுன்னு அடித்த அடி. இன்றைக்கி அவன் சிஎஸ்ஐயில் ஐயர்வாளா கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, இறையல் கல்லூரியில் ஒரு ஆஃபீஸில் இப்போ நிறைய பக்கம் ஊழியத்துக்கு போகும்படியாக, அநேகருக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த வைராக்கியத்தை நம்மகிட்ட கர்த்தர் பார்க்க. நம்ம என்ன செய்தோம், இல்லை என் பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூப்பிட்டாங்க வச்சாங்கன்னு சொல்லி இப்போல்லாம் காலேஜ் படிக்க பிள்ளைகளை கூட, வாலிப பெண் பிள்ளைகளை கூட கூப்பிட்டா எந்த இடத்துக்குனாலும் பெற்றோர்கள் அனுமதி. ஆனால் ஆலயத்துக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்க இஷ்டம், அவங்களா வரட்டும், நம்மளாம் ரொம்ப வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்களே சொல்லுதாங்க.
ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாள் நமக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள், எங்கள் கணவர், மனைவி, குடும்பமாக அப்படி ஆலயத்துக்கு நாங்கள் வரணும்ப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுன்ட்டு. ஆனால் ஒரே ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொன்னீங்க, ஆனால் நாங்கள் உண்மையாக ஆராதித்தோமே இந்த நாள் வர. ஆனால் எங்கள் வாழ்க்கை உலக பிரகாரமான காரியங்களை காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் எவ்வளவோ பிரச்சனையில் தான் நாங்கள் இருக்கோம். நினைக்கிறீங்களா? நினைக்கிறியா? ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏசப்பா எங்கள் பிள்ளைங்க ஆராதிக்காங்க. ஒரு ஆலயத்தில் ஒரு வேலைன்னு சொன்னால் எல்லா பிள்ளைங்களும் ஓடி வந்து சுறுசுறுப்பாக, அவங்களுக்கு செய்ய முடியாட்டாலும் கூட கடினமான வேலையை கூட என்ன செய்தாங்க, கஷ்டப்பட்டு எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்தாங்கப்பா. ஆனால் அவங்க குடும்பங்களில் என்ன செய்யணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் இன்றைக்கு கொடுத்தார். நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். வாசிப்போமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் 46ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுதாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிறது ஒரு நீதி, அவருக்காக கொடுக்கிறது ஒரு நீதி, அவரை ஆராதிக்கிறது ஒரு நீதி, அவருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் நம்ம கீழ்ப்படிறது ஒரு நீதி. அதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்தீங்க, கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்லுதாரு, உங்களுடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு அந்த நீதியெல்லாம். இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட பிரயாசம், ஜெபித்த ஜெபம், வடித்த கண்ணீருக்கு எல்லாவற்றுக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்றீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீதி சீக்கிரம் இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், வெற்றி சிறக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. என் ரட்சிப்பு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் முழுமையாக ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுதாரு, என் ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லை. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறாரு, அற்புதமாய் அடையாளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இந்த நாளையில் மகிமையை கட்டளையிட்டிருக்கார். உங்கள் வேலையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவினர்கள் மத்தியில், இந்த சமுதாயத்தின் மத்தியில் ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் அந்த மகிமையை என்ன செய்வார், உங்கள் மேலே வைத்து இன்றைக்கு அனுப்ப போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த வார்த்தையின்படி பாஸ்டர் அவங்க ஜோமனி நிறைவு செய்வாங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் கேட்ட வார்த்தையின்படியே நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற நாட்களிலே நாம் வந்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்படியாக நம்மை நாமே இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை முற்றுமா இந்த காலை நேரத்தில் என்னை நான் படைக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே தேடக்கூடிய ஒரு பிள்ளையாக, உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு மகளாக, ஒரு மகனாக என்னை முழுவதுமாய் தருகிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவனுடைய கரமும் உங்களுடைய கரமும் தேவன் இணைக்க போகிறார். அவருடைய கரங்கள் உங்களுடைய கரங்களை பிடிக்கும். இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் உங்களுடைய பாதைகளை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வழி விலகாதபடிக்கு தேவன் தம்முடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு உன்னத மகிமை வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. எல்லா பலகீனங்களை தேவன் மாற்றப் போகிறார். உங்களுடைய கட்டுகளை தேவன் மாற்றப் போகிறார். உங்களுடைய தரித்திரங்களை தேவன் மாற்றப் போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை தருகிறேன், என்னை முற்றுமா என்னை படைக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக, உம்முடைய சொந்த குமாரனாக, உம்முடைய சொந்த குமாரத்தியாக இந்த காலை நேரத்தில் என்னை முழுமையுமாய் தருகிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய உன்னத வல்லமை இறங்கி வருவதாக. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் அந்த பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொருடைய பிள்ளைகளும் அப்பா அந்த உலகத்தில் காணப்படுகிற பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரம்பி வழிவதாக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. தியானிபா இந்த கரம் தொடுவதாக. பலகீனப்பட்ட சரீரம் பலமுள்ள சரீரமாய் மாறுவதாக.
நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடாதீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய மகிமை இன்று பூரணமாய் வந்து இறங்கி இருக்கிறது. இந்த கூடாரம் முழுவதும் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கல். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இன்று ஒரு உன்னத குணமாக்குதலின் வல்லமை இறங்கி வருகிறது. அவருடைய மகிமை 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 மகிமை. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் ஜெப நிலையில் இருங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் செய்தியில் எத்தனையோ காரியம் சொல்லப்பட்டால் கூட என்னோடு கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினார். ஆகார் இந்த வனாந்தரத்தில் நீரூற்ற பார்த்த உடனே தன்னுடைய பிள்ளையை அப்படியே இந்த நீரூற்று அன்றைக்கு நடத்தி கொண்டு போனான். ஆகார கர்த்தர் நீரூற்று அன்றைக்கு நடத்தினார். நான் ஆகார் தன்னுடைய பிள்ளையை நீரூற்று அன்றைக்கு நடத்தினார். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் நீங்கள் நீரூற்று அன்றைக்கு நடத்தணும். என்ன நீரூற்று அண்டை தெரியுமா? கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கி கொண்டிருந்த நேரத்தில் அங்கே விழாவில் ஈட்டினால் குத்தப்பட்டார். அந்த ஈட்டியில் குத்தப்பட்ட பொழுது அந்த குத்தப்பட்ட அந்த விழாவில் இருந்து நீரும் இரத்தமும் புறப்பட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நீரூற்று உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த கடைசி சொட்டு இரத்தமும் நீரும் கூட அது சிந்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்காக குத்தப்பட்ட ஒரு நீரூற்று அவர்தான் இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில் எல்லா சாபத்தை அவர் சுமந்திருக்கிறார். கல்வாரி சிலுவை மைல்டவை கல்வாரி சிலுவையில் எல்லா சாபம், எல்லா வியாதி, எல்லா பலவீனம். நேற்றைய தினத்தில் அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த நாசரேத் அதை சுற்றி இருக்கிற அநேக கிராமங்களுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே உள்ள தேவாலயங்கள், சில தேவாலயங்களில் போய் ஜெபிச்சு சில மக்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம். அப்போ ஒரு குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த மக்கள் இருக்கிறாங்க, இந்த ஆலயமெல்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை என்னை டச் பண்ணிச்சு. ஒரு தாயார் சாட்சி சொன்னாங்க, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்தின் காரியத்தில் அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு அந்தந்த குடும்பம், எந்தெந்த மக்கள் எல்லாம் அந்த ஆலயம், இந்த ஊழியம் இதெல்லாம் நேசித்து இருந்தாங்களோ அவங்க சந்ததியெல்லாம் பயங்கரமான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்காங்க. அநேக அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய உயர் நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல இந்த ஆலயத்தை கட்டி அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட இடத்துக்கு நினைவு கூறுதலாக வர்றாங்க. இன்னைக்கு அவங்க பக்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதெல்லாம் சொன்னாங்க. அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீரூற்று அண்டை, அதான் அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த சிந்தின ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்கள் குடும்பத்துக்கு சிந்தப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் அபிஷேகத்தையும் அந்த ரத்தத்தின் வல்லமையும் கர்த்தர் உங்கள் மேலே வச்சு அனுப்ப போகிறார். எல்லா ஆண்டவரை ஒரு நிமிஷம் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு திறக்கப்பட்ட நீரூற்று, ஒரு நீரூற்று உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. அந்த நீரூற்று உங்க வாழ்க்கையில காலமா அது வற்றாத ஒரு நீரூற்றாய் மாறப்போகிறது. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஆகாருடைய வாழ்க்கையில அந்த வனாந்திரத்தில் உண்டாக்கின அந்த நீரூற்று ஆண்டவரே அந்த வம்சமே வளர்வதற்கு காரணமாக இருந்தது போல நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்
கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு தேவ பிரசன்னம் இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை வைத்து அனுப்ப போகிறார். அந்த திறக்கப்பட்ட நீரூற்றின் அபிஷேகம், அந்த திறக்கப்பட்ட அந்த நீரூற்றின் வல்லமை உங்க வாழ்க்கையில எழுந்திரல போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு பயனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் தேவன் என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவே. வாசல்களை திறப்பவரே, வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. ஆராதனையில் கர்த்தர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் போராடின சத்துருவின் இருள் எல்லாம் விலகி போயிருக்குது. எல்லா மக்கள் மீதும் உடைய தயவுள்ள கரம் கூட இருப்பதாக, எல்லா மக்கள் மீதும் உடைய கிருபையுள்ள கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தின, உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்கள் மீதும் உடைய அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆலயத்தில் வந்து இன்னைக்கு ஆராதித்த சிறியவர் பெரியவர் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு முதிர் வயதிலும் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தருவீராக. 120 வயதிலும் மோசேக்கு கொடுத்த அதே பலத்தை ஆண்டவரே தகப்பனே, இந்த வயதில் மூத்து இருக்கக்கூடிய எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகள், தாயார்கள், தகப்பனார்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக.
சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உழைக்கிற சகோதரர்களாக இருக்கக்கூடிய எல்லா குடும்ப தலைவர்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்ன வசனத்தின்படி வீட்டை கட்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தருள்வீராக. இந்த வாரத்தில் எந்த வாரத்திலும் இல்லாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிமை பெருகி இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு கஷ்டப்படுகிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை சுகம் அடைவார்களாக, ஆரோக்கியம் அடைவார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்த ஜனங்களுக்கு என் கர்த்தர் ஆண்டவரே நீதியை சமீபிக்க பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர், நீதியை சமீபிக்க பண்ணி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையினுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். தேவ கரம் கூட இருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய ஜனங்கள் அவங்க பிரயாணப்படுகிற எல்லா பிரயாணத்திலையும் போக்குவரத்திலும் என் கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாப்பீராக. வேலை ஸ்தலங்களிலே பாதுகாப்பீராக. குடும்பத்தில் இரவு நேர நித்திரையில் அவர்களை நல்ல பாதுகாப்பாய் நீர் நடத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, காணிக்கைகள், தசமபாகங்கள், சந்தாக்களை கொடுத்த ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த உழைப்பின் பலனிலிருந்து உம்மை கனப்படுத்துவதற்கு கொடுத்துருக்குறாங்கப்பா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. முன்னாடி வந்து ஆண்டவரே காணிக்கைகளை கொடுத்த எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு கனத்தின் அபிஷேகம் அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதாக. ஆண்டவரே, தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனுடைய மகிமையுள்ள பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் அவர்களை நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த வாரம் நடைபெறக்கூடிய எல்லா ஆண்டவரே வீட்டு ஜப கூட்டங்கள், ஆண்டவரே புதன்கிழமை உபவாச ஜபம், வெள்ளிக்கிழமை அற்புதத்தின் மாலை ஜபம், எல்லா ஜபங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன். 3 முறை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? லே லூயா, லே லூயா, லே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.